கையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு 10-20 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா எட்டாக்கணி கிடையாது, அந்த பகல் கனவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஆகி போயிடும் தங்கம். ஏன்னா அந்த அளவுக்கு விலை ஏற்றம்ன்றது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் சொன்னதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது 1,30,000 வரைக்கும் சவரன் போகும் அப்படின்றதெல்லாம் அப்போது எளிய மக்கள் வாங்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். முதல்ல 13 கிராம் வாங்கலான்னு பணத்தை வச்சுருப்போம், விலை ஏறி போச்சு, 10 கிராம் வாங்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி தேதியில் ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு, இப்போ நான் தங்கத்தை வாங்குறதா இல்லை வெள்ளியை வாங்குறதான்னு. இல்லை, வெள்ளியும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, தங்கத்தை விட 2 மடங்கு பண்ணியிருக்கு. அப்படி பார்க்குறப்போ நாம் தான் தீர்மானிக்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் 180% விலை உயர்ந்திருக்கு. பட் அதே அளவுக்கு அடுத்த வருஷம் உயருமானான்றது 12,000 ரூபா இருக்கப்போ 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபா, 3 சவரன் கோல்டு 12,000, வெள்ளி 12,000 கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 1 லட்ச ரூபா கோல்டு 3 லட்ச ரூபா ஆயிடுச்சு 3 சவரன். அப்போ 3 லட்ச ரூபா வெள்ளி வரணும், இன்னும் கம்மியாக இருக்குது, வந்துடும் அப்படின்னு சொன்னேன் நான். அதே போல் தான் அன்றைக்கி நம்ம பேசியிருக்கோம் 190, 200 இருந்தது, கிடுகிடுன்னு வந்து இன்றைக்கி 254. இப்போ ஏற்கனவே வந்தாச்சு. அந்த மாதிரி ஒரு 160%. அப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டு படி 250 ரூபா இருக்குன்னா 400 ரூபா கிராம் வருமா? 100%னா 500 ரூபா ஆயிடுச்சுல. அப்படியே 600 ரூபா வருமானம் கண்டிப்பாக அவ்வளோ ரேட்லாம் வராது, ஆனால் ஏறும். தங்கத்தினுடைய விலை நம்ம ஒன்றும் நிர்மாணிக்க முடியறது இல்லை. அப்போ அந்த ஏற்ற இறக்கத்துக்கு அது பயன்படுமா? எந்த லெவலில் அது சப்போர்ட்டாக இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டிலையும் கண்டுபிடிக்கப்பட்டா ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சி கணக்கில் லட்சக்கணக்கில் டன், 1 லட்சம் டன் 2 லட்சம் டன் அப்படி கிடச்சிதுன்னு வைங்களேன், அந்த தங்கம்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த வர்றப்போ அதோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு கோல்டு குரு திரு சாந்தகுமார் சார் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தங்கத்தினுடைய விலை நம்ம ஒன்றும் நிர்மாணிக்க முடியறது இல்லை. அப்போ அந்த ஏற்ற இறக்கத்துக்கு அது பயன்படுமா? எந்த லெவலில் அது சப்போர்ட்டாக இருக்கும்? ஒருவேளை நம்ம நாட்டிலையும் கண்டுபிடிக்கப்பட்டா? இல்லை, நம்ம நாட்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ கண்டுபிடிக்கும். நம்ம நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டாங்கன்னா இது நிச்சயமாக தங்கத்தினுடைய விலையை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் குறையறதுக்கு எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே இதை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பொருள் டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த டிமாண்ட் வர வர சப்ளை நிறைய வந்துச்சுன்னா அந்த டிமாண்ட் இதாகிடும், ரேட்டு குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் சப்ளை வரல அப்படின்னா டிமாண்ட் ஏறிக்கிட்டே போகும். அது மாதிரி தான் இப்போது சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்டு நிறைய இருக்குது, அதனால தான் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு கால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிச்சி கணக்கில் லட்சக்கணக்கில் டன், 1 லட்சம் டன் 2 லட்சம் டன் அப்படி கிடச்சிதுன்னு வைங்களேன், அந்த தங்கம்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த வர்றப்போ அதோட விலை ஆட்டோமேட்டிக்காக குறையும். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய அந்த தாக்கம், அதனுடைய விலை இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் நம்ம பேசும்போது தங்கம் எட்டாக்கணி ஆகிருமோ அப்படின்ற கவலையெல்லாம் இருக்குன்னு. இப்போ ஆல்மோஸ்ட் எட்டாக்கணி ஆகிருச்சு அப்படின்ற நிலைமை தான் எட்டியிருக்கோன்னு. இன்னும் நீங்கள் சொன்னதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது 1,30,000 வரைக்கும் சவரன் போகும் அப்படின்றதெல்லாம் அப்போது எளிய மக்கள் வாங்க முடியாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்றது தான் அதோடைய அர்த்தம். கரெக்டு தான். சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான். இருந்தாலும் அதை நம்ம பேனிக் ஆகாமல், கேள்விக்குறின்னு நினைக்காம, விலை கூடுதுன்னு நினைக்காம, ஏன்னா நம்மள்கிட்ட முதல்ல 13 கிராம் வாங்கலான்னு பணத்தை வச்சுருப்போம், இப்போ விலை ஏறி போச்சு, 10 கிராம் வாங்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது இன்னும் ஏறி போச்சுன்னா 8 கிராம் வாங்கணும், அப்புறம் போச்சுன்னா 7 கிராம் வாங்கணும். இப்படி தான் நாம் தற்காத்துக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாக அதை வாங்காமல் விட்டுட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன்லையும் இன் ஃப்யூச்சரில், இன்றைக்கி கூட ஒன்றும் இல்லை, இன்னொரு 10-20 வருஷத்துலாம் பார்த்தீங்கன்னா எட்டாக்கணி கிடையாது, பகல் கனவுன்னு சொல்லுவோம் இல்லையா. எட்டாக்கணின்றது ஒரு லேடர் போட்டு கூட எட்டியில் எடுத்துடலாம், அந்த மாதிரி. அடுத்தது ஒரு ஸ்டூலு பெஞ்சை போட்டு கூட ஹைட்டாக இருக்கா பழத்தை பறிச்சிடலாம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். ஆனால் அப்புறம் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்குனா இந்த பகல் கனவுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ஆகி போயிடும் தங்கம். ஏன்னா அந்த அளவுக்கு விலை ஏற்றம்ன்றது மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு.
ஏன்னா உலகமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, எஸ். வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ நீங்க சொல்ற இந்த ப்ரெடிக்ஷன் 1,30,000 ஆகும் ஒரு சவரன் அப்படின்றது எவ்வளவு காலத்துக்குள்ள இது எட்டிடுவோன்னு? இது ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மாதம்குள்ளே ம். கண்டிப்பாக, அதாவது 2026 ஜூலை ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே 1,30,000 ரூபாயை இலக்கு அட்டிடும். இப்போ நம்ம ஏற்கனவே பேசுகிறப்ப சொன்னோம், கிறிஸ்மஸ் நியூ இயர் பண்டிகை காலங்களில் ஒரு விலையேற்றம் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ விலையேற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது நேற்று வரைக்கும் இருந்த ரேட்டு வரலாறு காணாத விலை, இன்னைக்கு வர்ற ரேட்டு வரலாறு காணாத விலை. என்ன அப்படின்னா அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு. 80 ரூபாய் ஏறிடுச்சு. 70 ரூபாய் கிராமுக்கு 70 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்றுக்கு 560 ரூபாயும், 1,03,000 ரூபாய் கடந்துருச்சு. அதனால் இந்த விலை ஏற்றம்ன்றது போய்கிட்டு இருக்கு. ஒரு பிப்ரவரி மாதம் போல் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். சின்ன கரெக்ஷன்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுலலாம் வராது. ஒரு இப்போ 1,03,000ன்றது 1,05,000 6,000 போயிட்டு திருப்பியும் அப்படியே ஒரு 1,00,000 அந்த மாதிரி வரும். நான் பெஞ்ச் மார்க்ன்றது 1,00,000ன்றது இனி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வராது, அதற்கு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் 1000 2000 தான் வரும். 60,000 50,000ன்றலாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு மார்ச் இயர் எண்டிங் 2026லலாம் பார்த்தீங்கன்னா விலை கண்டிப்பாக ஏறும். அதை தொடர்ந்து அப்படி ஏறி ஜூலை ஆகஸ்ட்லேயே 1,30,000 அதிகபட்சமான விலை. ஓகே, அதான் குறைந்தபட்சமான விலை. ஓகே. அதற்கு மேலே கடந்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக அது அந்த அளவுக்கு வரதுக்கு உண்டான அது வாய்ப்பு. வந்து எந்த மாதம் சொன்ன? ஜூலைலேயே. ஜூலை டு ஆகஸ்ட். ஓகே, அதுக்குள்ளேயே 1,30,000 அப்படின்றது பெஞ்ச் மார்க்கள். ஆமாம், ஓகே. அந்த அளவுக்கு விலை Yes. இப்போ இருக்கிற சினாரியா, அந்த மற்ற கால்குலேஷன், பொருளாதார சூழ்நிலைகள், இது எல்லாமே பார்த்து. சரி, இப்போ ஒரு பக்கம் நம்ம வந்து தங்கத்தை பற்றியே அதிகபட்சமாக பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேப்பில் வெள்ளி அப்படின்றது வேற பக்கம் அது பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு தேதியில் ஒரு பெரிய கேள்வி வந்துருச்சு, இப்போ நான் தங்கத்தை வாங்குறதா இல்லை வெள்ளியை வாங்குறதான்னு. வெள்ளிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும்னு பார்க்குறேன். இல்லை, வெள்ளியும் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தங்கத்தை விட 2 மடங்கு பண்ணியிருக்கு. அதாவது எப்படின்னா, கோல்டு பார்த்தோம்னா இந்த வருடம் மட்டுமே 80% விலை உயர்ந்திருக்கு. சில்வர் அப்படி டபுள் ஆக்கிடுங்க, 160% விலை உயர்ந்திருக்கு வெள்ளியுடைய விலை. அப்படி பார்க்குறப்போ நாம் தான் தீர்மானிக்கணும். ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் 10,000 ரூபாய்க்கு, அதனுடைய விலை இன்றைக்கி 18,000 ரூபா. இன்னொரு பொருள் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், அதனுடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 ரூபா. ஸோ எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும். ஓகே, உள்ளங்கை நெல்லிக்கனி போல் 180% விலை உயர்ந்திருக்கு. பட் அதே அளவுக்கு அடுத்த வருஷம் உயருமானான்றது வெள்ளியில் டவுட். அதுதான் கேட்குறேன் சார். ஏன்னா இப்போ வந்து இதுக்கு கேள்வியே வந்து 2026 நான் மாதம் ஒரு தொகையை, ஒரு உதாரணமாக 10,000 ரூபாய்க்கு நான் வந்து நகை வாங்குறேன், தங்கமாகவும் வாங்குறேன், வெள்ளியாகவும் வாங்குறேன்னா தங்கத்துக்கு எவ்வளோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க, வெள்ளிக்கு எவ்வளோ சஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்லை, இது வரைக்கும் நடந்த இப்போது வெள்ளியும் தங்கமும் சரியான ஒரு ரேஷியோவில் வந்துச்சு. சில்வர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. கடந்த 3 வருஷத்தில் மட்டுமே ஜாஸ்தி இருந்துச்சு. ஆனால் அதே ரேஷியோ இருக்குமா அப்படின்னா அந்த இனி வரப்போகிற காலத்தில் சில்வரோட இது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இல்லை, இண்டஸ்ட்ரிக்காக நிறைய பயன்பாடுகள் இருக்கு, தேவைகள் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு 250 ரூபா விற்கிற வெள்ளி 500 ரூபா ஆகுமான்றத கேள்விக்குறி தான். இல்லை, இது வந்து நீங்கள் கோல்டு குருவாக இருக்கிறதுனால கோல்டுக்கு சப்போர்ட் அப்படியா சார்? இல்லை, அப்படி இல்லை. நான் கோல்டுக்கு மட்டும் இல்லையே, நான் செய்யும் தொழில் வந்து தங்கம் வெள்ளி டைமண்ட் 3 கலந்தது தான். 3த்தையுமே அலசி பண்ணுறதுனால அந்த இதனால சொல்ல வரேன். இதே தான் சில்வருக்கு நம்ம லாஸ்ட் டைம் பேசுகிற கூட ஆணித்தரமாக சொன்னேன், சில்வர் வரும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு கால்குலேஷன் படி பார்த்தோம், 4,000 ரூபா ஒரு சவரன், 3 சவரன் 12,000 ரூபா. நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. 12,000 ரூபா இருக்கப்போ 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபா. 3 சவரன் கோல்டு 12,000, வெள்ளி 12,000 கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி 1,00,000 ரூபா கோல்டு 3,00,000 ரூபா ஆயிடுச்சு 3 சவரன். அப்போ 3,00,000 ரூபா வெள்ளி வரணும், இன்னும் கம்மியாக இருக்குது, வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அதே போல் தான் அன்றைக்கி நம்ம பேசியிருக்கப்போ 190 200 இருந்தது. கிடுகிடுன்னு வந்து இன்றைக்கி 254. இப்படி வந்தால் கூட இன்னும் 300 ரூபா கிராம். ஆனால் இனிமே இப்போ ஏற்கனவே வந்தாச்சு அந்த மாதிரி ஒரு 160%. அப்போ இன்றைக்கி இருக்கிற ரேட்டு படி 250 ரூபா இருக்குன்னா 400 ரூபா கிராம் வருமா? 100%னா 500 ரூபா ஆயிடுச்சுல. அப்படியே 600 ரூபா வருமானம் கண்டிப்பாக அவ்வளோ ரேட்லாம் வராது. அப்படி சொன்னோன்னா சும்மா மக்களை திசை திருப்புற மாதிரி அது கிடையாது.
ஆனால் ஏறும்னா இப்போ இன்னைக்கு இருக்கிற கால்குலேஷன் படி ஓகே. இந்த 255 ரூபா இருக்கா, அதிகபட்சம் அப்படி போனால் ஒரு 300 ரூபா 320 ரூபா அந்த மாதிரி வருமே தவிர அடுத்த ஒரு வருஷத்தில் இதில் 160% வரும் அப்படின்றதெல்லாம் எஸ். ஆனால் இதே அளவீடை தான் சார் தங்கத்துக்கும் பொருத்தி பார்க்குறாங்க நிறைய பேர். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஒரு 300 அப்படிங்கும்போது வந்து அங்கே வந்து ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னா, தங்கமும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம்லாம் வந்து அவ்வளவு விலையேற்றத்தில் இருந்தது. கட்டாயமாக ஒரு இடத்துல வந்து நிற்கும், அது வந்து தங்கத்துக்கு வந்துருச்சு அப்படின்றது சில பேர் பேசுகிறாங்க இல்லையா? அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணி Yes. சொன்னோம் இல்லையா? ஆ. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பிரச்சனையே இல்லை. வெள்ளியில் மைனிங்கில் கிடச்சிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. அதில் இன்னும் கரெக்டான டிமாண்ட் வரல. நம்ம ஏற்கனவே விலை உயர்ந்த டிமாண்ட் எதனாலன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் அயல்நாடுகள்லேருந்து வெள்ளியை இறக்குமதி பண்ணுறதை தடை விதிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 31 மார்ச் 2026 வரைக்கும் வெள்ளியை தடை விதிச்சாங்க. அதனால தான் ஒரு டிமாண்ட் வந்துச்சு, கிடுகிடுன்னு விலை ஏறிச்சு. இது இன்னமும் நிலவிக்கிட்டு இருக்கு ஒரு விஷயம். ஆனால் அதுபோல் கோல்டை பொறுத்த வரைக்கும், ஆனால் வெள்ளி உலகளாவிய அளவில் கிடச்சிட்டு தான் இருக்குது. விலைவாசி எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. தங்கம் வெள்ளி சுரங்கத்திலேருந்து வெள்ளி எடுக்கப்பட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் ஏற்கனவே வெள்ளி வந்து 60% தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக பயணிட்டு 62% காயின் பாரு போன்றவங்க வந்து 17% இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மீதி 17% வந்து ஜுவல்லரி. மீதி 4% பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள், டம்ளரு, பூஜை பொருட்கள் இது மாதிரி. ஆக மொத்தம் 38% இதுக்கும். மீதி 62% தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு ஏற்கனவே இருக்குது வெள்ளி. கோல்டை பொறுத்தவரைக்கும் அப்படி தொழிற்சாலை பயன்பாடுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான் பெரிய விஷயம். மீதி 98% முதலீடாகவும் பாரு நகையாகவும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அது டிஃப்ரெண்ட் ரெண்டுமே. அதனால் அதுக்கு இதுக்கும் நம்ம எப்பயுமே பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த கால்குலேஷன் மெத்தடை வச்சு பார்க்குறப்போ வெள்ளி கம்மியாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு வரணும் வந்துச்சு. ஆக இனி ஏறாதுன்றது கிடையாது, ஏறும். அந்த அளவுக்கு 160% இனி ஏறணுமா அப்படின்னா அங்கே ஒரு நிச்சயமாக ஒரு வெள்ளி வந்து அப்போ முதலீடு பண்ணுற அளவுக்கு விலையேற்றம் காணாது. அதுதான் அல்ல, மற்ற துறைகளை கம்பேர் பண்ணால் 30% 40% அசால்ட்டாக வந்துடும். ஓகே. 50% ஏற்கனவே 160% வந்துருச்சு இல்லை. இப்போது 90 ரூபா 100 ரூபா விற்கிறப்போ 160%, 150%னா 150 ரூபா போட்டு 250 ரூபா ஆயிடுச்சு. அதே 250 ரூபா விற்கிறப்போ 150%ன்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 675 ரூபா வருமா? 625 ரூபா வருமானா கண்டிப்பாக வராது. அந்த கால்குலேஷன் சொல்ல வரேன். ரைட். ஏன்னா எதை இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே அலசி பார்த்து அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்கிறோம் எப்பயுமே. ஸோ இந்த வருடத்தினுடைய நிறைவில் இந்த விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த 1,30,000 எட்டும் அப்படின்றது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் எப்படியெல்லாம் இதனுடைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம். நிறைய பேர் வாங்கணும், அதுதான் பெரிய விருப்பமாக இருக்குது. இல்லை, அதற்கு தான் நம்ம சேமிப்புன்ற ஒரு இதை எப்பயுமே மக்கள் கையில் எடுத்துக்கிட்டு விலையை பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதை தங்கமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். அப்படி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து அந்த இதுலேருந்து கூட ஏமாற்றத்தை தவிர்க்கலாம் இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி 25,000 டன்னுக்கு மேலே நம்மளுடைய மக்கள்கிட்ட மட்டும் இருக்குது. அது இன்னமும் கூடிட்டு தான் இருக்கும். அது வந்து ஏன்னா ஒரு வளர்ச்சி பாதையை காமிச்சாச்சுன்னா தங்கம் அதை பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் அதில் ஈல்டிங் நிறைய இருக்குது. மக்கள் போட்டின்னு வாங்க தான் செய்கிறாங்க. பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை பேசலாம் சார். நன்றி. 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 உலகம் உங்கள் கையில். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கும் மாபெரும் விழா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise.